ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காடையை வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்ல காடை மிளகு வறுவல் தாங்க செஞ்சு காட்ட போறேன். இந்த காடை பெப்பர் மசாலா செய்யறதுக்கு நம்ம மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சு செய்றோம். அதனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும், முக்கியமா காரசாரமாவும் இருக்குங்க. இதை எப்படி செய்யலாம்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்துல உள்ள ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் தெரிய வரும். இப்போ வாங்க இந்த காடை பெப்பர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். காடை வந்து நான் 6 காடை எடுத்துக்கிறேங்க. இத நான் 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு இத வந்து பெரிய பெரிய துண்டுகளா தான் யூஸ் பண்ண போறேன். இப்ப இத நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னன்னு பார்த்துரலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பில, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள வந்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்ப அடுப்ப ஆன் பண்ணி நான் ஒரு பான் வச்சுக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். 6 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத கருக விடாம இத நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. இப்ப இதோட முந்திரி பருப்பு ஒரு 6 பீஸும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டா பொன்னிறமா வறுத்து விடுங்க. இப்ப இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப இத ஒரு வேற பிளேட்ல வந்து மாத்திரலாம். இது ஆறுனோன மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப அதே கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் எடுத்துக்கிறேன். இப்ப இதையும் நல்லா வறுத்து எடுங்க. இத வந்து நம்ம தனியா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுப்போம். இந்த பொடிய வந்து நம்ம லாஸ்ட்டா தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ முதல்ல வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு இத பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாரி நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இத ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல நம்ம 2வதா வறுத்த மிளகு, ஜீரகத்தையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ அந்த பொடியும் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம காடை மிளகு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அடுப்புல வந்து மண்சட்டி எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, பிரெஞ்சி இலை, இதோட வரமிளகாய் 4ம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதோட சேர்த்துரலாம். சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் இதோட நம்ம சேர்த்துரலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ இத நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது வதங்கணும்னா இதோட நம்ம 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற காடையும் நம்ம இதோட சேர்த்துரலாம். காடையும் சேர்த்துட்டு இது நல்லா இப்போ வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே இந்த காடை நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த காடை மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ இத நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே இந்த காடை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு அப்பப்ப மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த காடைய நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடிய ஓப்பன் பண்ணி இந்த காடைய நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. அந்த எண்ணெயிலே இந்த காடை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5, 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற ஃபர்ஸ்ட் பொடிய நம்ம சேர்த்தரலாம். அதையும் சேர்த்து நல்லா இத பெரட்டி விடுங்க. இந்த மசாலா வாசனை போற அளவுக்கு இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷமாவது இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்ப மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த காடைய நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இந்த காடை நல்லாவே வெந்து வந்துருச்சு. தண்ணி நல்லா வத்தி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற மிளகு பொடி, ஜீரக பொடிய இதோட நம்ம சேர்த்தரலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இது இன்னும் 2 நிமிஷம் அடுப்புல அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நல்லா இது பெரண்டு சுருண்டு வந்துருச்சுங்க. இப்ப இதோட நான் வந்து லாஸ்ட்டா கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். அதையும் தூவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ அதோட அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மோட காரசாரமான காடை பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். இத நான் டேஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. இத நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கிடுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே, பாய்.